பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை. திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறது தமிழக அரசு. அரசுக்கு அவகாசம் தராமல் விசாரிப்பது முறையற்றது என மூத்த வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு நேர் எதிர்மாறாக நீதியரசர்கள் GR சாமிநாதன் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த உத்தரவில் சொல்லியிருப்பதால் தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. தஞ்சை அருகே அரசு பேருந்தும் டெம்போ வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு இயக்கப்பட்ட இண்டிகோ விமானம் ஆலங்கட்டி புயலால் பாதிப்பு. முன்பகுதி சேதமடைந்த நிலையில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதால் உயிர் தப்பிய பயணிகள். டெல்லியில் திடீரென புழுதி புயலுடன் கொட்டிய கனமழை. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. வக்ஃப் என்பது ஒரு அத்தியாவசிய மத நடைமுறை அல்ல என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். மதச்சடங்குகள் சாராத விஷயத்தையும் வக்ஃப் வாரியம் கையாள்வதாக வாதம் முன்வைப்பு. எந்த நாளும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது பற்றி முதல்வர் ஸ்டாலின் பதில். வெள்ளை கொடிக்கு வேலை வந்துவிட்டதா என பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி. 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து இப்போது மட்டும் முதல்வர் செல்வது ஏன் என்றும் வினா. கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனகாபுத்தூரில் ஆற்றின் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வது அவசியம். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படியே ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம் என தமிழ்நாடு அரசு விளக்கம். ராணிப்பேட்டை நெமிலி அருகே கொல்லப்பட்ட இளைஞரின் உடலுடன் கிராம மக்கள் சாலை மறியல். கொலை மிரட்டல் வருவதாக 2 நாட்களுக்கு முன்னர் இளைஞர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத SSI உட்பட 2 சஸ்பெண்ட். இருபத்தி நாட்களுக்கு பின்னர் 10 காசுகள் குறைந்த முட்டை விலை. ஒரு முட்டையின் விலை ₹4.65 நிர்ணயம். பாலியல் புகாருக்கு உள்ளான திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயலுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநிலம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளை ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவு. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கான இடைக்கால நிவாரண உதவிகளை வழங்குவதில் தாமதம். முதல்வர் பினராயி விஜயனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 1 வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் கணிப்பு.